இந்தியா நிஜமாவே தன்னோட தண்ணீர் உரிமையில 80% விட்டு கொடுத்துடுச்சா? வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். ஒரு நாடு தன்னோட சொந்த இயற்கை வளத்தோட பெரும்பகுதிய இன்னொரு நாட்டுக்கு அப்படியே தாரை வார்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அலசல்ல புவிசார் அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் அனல் பறக்க விவாதிக்கப்படுற 1960 சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முழுமையா பார்க்க போறோம். இது வெறும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லங்க. இது அதிகாரம், அரசியல், அப்புறம் சில பல சமரசங்களோட கதை. 60 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு இருக்கிற நவீன இந்தியாவோட உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை இப்போ வரைக்கும் கட்டுப்படுத்துதா? பல தசாப்தங்களுக்கு முன்னாடி எடுத்த ஒரு முடிவு இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா? ஒரு நாடு தன்னோட எதிர்கால தேவைகளை விட அந்த காலத்து சமரசங்களுக்கு எப்படி இவ்ளோ முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுதான் நாம விடை தேட வேண்டிய முக்கியமான புதிர். ஒரு சுதந்திர நாடு, அதிலும் வளர்ந்துட்டு வர்ற ஒரு நாடு, ஏன் தன்னோட தண்ணீர்ல 80% எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாம தானாகவே விட்டுக் கொடுக்க ஒப்புக்கணும்? இந்த முடிவு ஒரு டிப்ளமேட்டிக் சமரசமா, இல்ல நீண்டகால பார்வையில செஞ்ச தியாகமா? இத உணர்ச்சிகளை தாண்டி டேட்டா அடிப்படையில புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் வரலாற்ற புரட்டி பார்க்கணும். பகுதி 1. 1960 ஒப்பந்தத்தின் பின்னணி. இந்த ஒப்பந்தம் உருவான சூழ்நிலை. இதோட உண்மையான பின்னணிய புரிஞ்சிக்க உலக வங்கி கொண்டு வந்த இந்த ஒப்பந்தத்தோட டைம்லைனை பார்ப்போம். 1947ல இந்தியா பிரிக்கப்பட்டப்போ சிந்து நதி அமைப்பும் 2 நாடுகளுக்கு நடுவே பிரிக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1954ல உலக வங்கி ஒரு பிளான கொண்டு வராங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்தியா இதை உடனே நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஏத்துக்குச்சு. ஆனா பாகிஸ்தான் இதை ஏத்துக்க சுமார் 5 வருஷம் தாமதப்படுத்தி 1958ல தான் ஓகே சொல்றாங்க. ஃபைனலா 1960 செப்டம்பர் 19ல ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த தாமதப்படுத்துற ஸ்ட்ராட்டஜி அன்னைக்கே ஆரம்பிச்சுச்சுன்னு இந்த ரிப்போர்ட் தெளிவா சுட்டிக்காட்டுது. சரி, இந்தியா ஏன் இவ்ளோ அவசரமா இதை ஏத்துக்கணும்? அன்னைக்கு இருந்த புவிசார் அரசியல் மனநிலை எப்படி இருந்துச்சு? இந்தியாவுக்கு தன்னோட சொந்த உள்நாட்டு வளர்ச்சி, முக்கியமா பஞ்சாப், ராஜஸ்தான் விவசாய தேவைகள் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அதைவிட முக்கியமா தன்னோட புதிய அண்டை நாடான பாகிஸ்தான் கூட ஒரு அமைதியான, சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்க. வளங்களை சண்டை போட்டு தடுத்து நிறுத்துறதை விட அமைதிதான் முக்கியம்னு இந்தியா நம்புச்சு. பகுதி 2. மாபெரும் பிரிவினை. நதிகள் எப்படி பகிரப்பட்டன? இன்னைக்கு நம்ம ஊர்ல அவ்ளோ தண்ணி பஞ்சத்தை ஃபேஸ் பண்றோம். ஆனா வரலாற்றுல இந்த பிரிவினை எப்படி நடந்துச்சு? சிந்து நதி அமைப்புல உள்ள 6 முக்கிய நதிகளை 2ஆ பிரிச்சாங்க. கிழக்கு நதிகளான சட்லஜ், பியாஸ், ராவிங்கிற 3 நதிகள் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கும், சிந்து, செனாப், ஜீலம்ங்கிற 3 பெரிய மேற்கு நதிகள் பாகிஸ்தானுக்கும் போச்சு. உற்பத்தியாகிற இடம் இந்தியாவா இருந்தாலும் பாகிஸ்தானோட பஞ்சாப் சமவெளி விவசாயம் முழுசா இந்த நதிகளையே தான் நம்பி இருந்துச்சு. இங்க தான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அதிர்ச்சியான டேட்டா இருக்கு. வால்யூம் வைஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போன மேற்கு நதிகளோட அளவு 135 மில்லியன் ஏக்கர் அடி. ஆனா இந்தியாக்கு வந்த கிழக்கு நதிகளோட அளவு வெறும் 33 மில்லியன் ஏக்கர் அடி. சிம்பிளா சொல்லணும்னா ஒட்டுமொத்த நதி நீரில் 80% பாகிஸ்தானுக்கு, நமக்கு வெறும் 20% தான். இந்த மாபெரும் சலுகையோட அளவை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த ஆய்வு அறிக்கை வலியுறுத்துது. சிந்து நதி நீருக்கான முன்னாள் இந்திய ஆணையர் சொல்ற மாதிரி இந்த ஒப்பந்தத்தின் மூலமா இந்தியாக்கு புதுசா எந்த தண்ணீரும் கிடைச்சிடல. மாறாக நாம ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்த ஒரு சின்ன அளவிலான நீரை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்க அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. அவ்வளவுதான். அதுக்காக மிகப்பெரிய மேற்கு நதி அமைப்போட உரிமைகளை இந்தியா முழுவதுமா விட்டு கொடுத்துடுச்சு. பகுதி 3. நிதி முரண்பாடு. இதுல நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. உலக வரலாற்றிலேயே பலருக்கும் தெரியாத ஒரு ஷாக்கிங்கான கிளாஸ் இது. 62 மில்லியன் பவுண்டுகள். அதாவது இன்னைக்கு அதோட மதிப்பு சுமார் $2.5 பில்லியன். இவ்ளோ பெரிய தொகையை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துச்சு. எதுக்கு தெரியுமா? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தண்ணீர் உள்கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக. ஆமாங்க, தண்ணிய விட்டு கொடுத்தது மட்டுமில்லாம அதுக்கான உள்கட்டமைப்பை உருவாக்கவும் இந்தியாவே நிதியுதவி செஞ்சிருக்கு. இது நம்பவே முடியலல்ல. புவியியல் ரீதியா நதியோட மேற்பகுதியில இருக்கிற ஒரு நாடு கீழ்ப்பகுதியில இருக்கிற ஒரு நாட்டுக்கு தன்னோட 80% தண்ணிய விட்டு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம, அப்படி விட்டு கொடுக்கிற சலுகைக்காக காசும் கொடுத்த உலகத்தோட ஒரே ஒப்பந்தம் இதுவாதான் இருக்கும். தண்ணியும் இழந்து காசியும் கொடுத்தது மிகப்பெரிய முரண்பாடுன்னு இந்த டேட்டா நமக்கு சுட்டிக்காட்டுது. பகுதி 4. கட்டமைப்பு தடைகள். இந்தியாவின் மீதான சமச்சீரற்ற கட்டுப்பாடுகள். கடந்த காலத்தை விட்டுட்டு இப்போ நிகழ்கால நிலவரத்துக்கு வருவோம். இந்த 1960 ஒப்பந்தம் இன்றைய நவீன இந்தியாவுக்கு எப்பேற்பட்ட சவால்களை தருது. இதில் இருக்கிற கட்டுப்பாடுகள் எவ்வளவு ஒருதரபட்சமா இருக்குன்னு பாருங்க. மேற்கு நதிகள்ல இந்தியா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பண்ணலாம்,
ஆனா தண்ணிய ஸ்டோர் பண்ண கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு. அணைகளோட டிசைன், தண்ணிய தேக்கி வைக்கிற அளவுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ நாம ஃபாலோ பண்ணணும். ஆனா பாகிஸ்தானுக்கு தண்ணி தொடர்ந்து போய் சேரணும்னு கேரண்டி இருக்கு. நமக்கு இருக்கிற எந்த கட்டுப்பாடுகளோ வெளிப்படைத்தன்மையோ அவங்களுக்கு கிடையாது. இந்த கட்டுப்பாடுகளால இன்னைக்கு நமக்கு என்ன நேரடி பாதிப்பு? இந்தியாவோட ஆற்றல் மற்றும் விவசாய தேவைகள் இப்போ பல மடங்கு அதிகமாயிடுச்சு. ஆனா இந்த பழைய ரூல்ஸ்னால நம்ம சொந்த நாட்டுக்குள்ள ஓடுற நதியையே முழுசா யூஸ் பண்ண முடியல. நீர்மின் திட்டங்கள் எல்லாம் வருஷக்கணக்கா டிலே ஆகுது. கடுமையான டிசைன் ரூல்ஸை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறதால கட்டுமான செலவுகளும் எக்குத்துப்பா ஏறுது. பகுதி 5 1960க்குப் பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் எதிர்காலம். இவ்ளோ விட்டு கொடுத்தோமே, இந்த ஒப்பந்தம் நீண்ட கால அமைதியை கொண்டு வந்துச்சா இல்ல நமக்கு நிரந்தரமான ஒரு மைனஸ் ஆயிடுச்சா? இந்த ஆய்வுக் கட்டுரை ஒரு முக்கியமான முடிவை முன்வைக்குது. தடைகளை ஏற்படுத்துறதும் தாமதப்படுத்துறதுமே தங்களுக்கு சாதகமா அமையும்னு, விட்டு கொடுத்து ஒத்துழைக்கிறது நஷ்டத்தையே தரும்னு பாகிஸ்தான் கத்துக்குச்சு. இந்தியா கொண்டு வர திட்டங்களை ஆரம்பத்திலேயே எதிர்த்து தாமதப்படுத்துற ஸ்ட்ராட்டஜிய பாகிஸ்தான் தொடர்ந்து எப்படி பயன்படுத்துறாங்கன்னு இந்த வரி தெளிவா காட்டுது. இந்த அலசலோட முடிவா நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான். இது வெறும் 1960ல போடப்பட்ட ஒரு பழைய ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. இது எதிர்கால அதிகார போராட்டத்தோட மையப்புள்ளி. நிலத்துக்காக போரிட்ட காலம் மாறிட்டே வருது. இந்த கோட் சொல்ற மாதிரி நாளைய உலகப் போர்கள் நிலத்துக்காக நடக்காது, தண்ணீருக்காகவே நடக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த ஒப்பந்தம் இனி வருங்காலங்கள்ல என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த அலசல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம்.